கைஸ், வெல்கம் டு முனிஸ் கேமிங். நான் உங்கள் முனிஸ் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொப்ளோக்ஸ் கேமான நீட் மோர் ஹீட் அப்படின்னு ஒரு கேம் விளாட போகிறோம். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த கேமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பையன் அவனுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. ஸோ அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக சூடு ஏற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் எந்த அளவுக்கு சூடு ஏற்றி அவன் ஸ்கூலுக்கு போனானா இல்லையா, அந்த கேம் அதை பற்றி தான் இந்த கேமு நீட் மோர் ஹீட். ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த நீட் மோர் ஹீட். இதில் நம்ம நிறைய வெப்பம் வேணும், நான் சொன்னல அதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேட்குறாங்க சூஸ் யுவர் யூனிட். ஸோ நம்ம செல்சியஸை சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கேட்குறாங்க ஸ்டார்ட் சோலோ மோடா இல்லை ஸ்டார்ட் ரோல் ப்ளே மோடா. நம்ம சோலோ மோடே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கேம் எப்படி போகுது தெரியல. ஓகே, விடியுது. ஓகே, நம்ம எழுந்திருக்கிறோம். இருட்டாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, விடிஞ்சிருச்சு. பார்ப்போம். அட கடவுளே, மறுபடியும் இன்னைக்கு மண்டேவா? நான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். எனக்கு இன்னைக்கு வீட்டில் இருக்கிற போலயே இருக்கு. எனக்கு தெரியும், நான் போய் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல போகிறேன். அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. எனக்கு கண்டிப்பாக இதை தங்க தான் சொல்வார். ஏன்னா நான் ஒரு ஜீனியஸ். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறான்னா ஸோ இதில் அவன் என்ன சொல்கிறான்னா அவனுக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை அவனுக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. ஸோ அவங்க அப்பா கிட்ட அவன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நம்ம அவங்க அப்பா ரூமுக்கு போவோம். இதுதான் அப்பா ரூமா? எஸ், இதான் அப்பா ரூம். இப்போ நம்ம போய் அப்பா கிட்ட சொல்லுவோம். அப்பா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போவேன்னு நினைக்கலன்னா என்னோடய காய்ச்சி எல்லாருக்கும் பரவிடும்ல. இன்னைக்கு நான் வீட்டில் தங்கிக்கவா? இரு, நான் பார்க்குறேன். -6.5 நீ நல்லா தான் இருக்க. ஸ்கூலுக்கு உடனே கிளம்பு. நான் இருக்கிறேன் உனக்கு ஏதாவது வேணும்னா. கடவுளே, நான் ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அவரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரியும். என் பெட்ரூமில் இருக்க எல்லா லைட்டும் நான் தட்ட போகிறேன். அப்படின்னா என் பாடி டெம்பரேச்சர் ஏறும். அப்புறம் எங்கள் அப்பா என்னை தங்க சொல்வார். ஓகேங்க, இப்போ என்ன நினச்சி பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம பெட்ரூமில் இருக்க லைட்லாம் தட்டினா நம்ம பாடி டெம்பரேச்சர் ஏறும். ஓகே, 0.1 செல்சியஸ் ஏறிடுச்சு. வேறு எங்கே லைட் இருக்குது? இன்னும் 3 லைட் இருக்கான். ஓகே, இங்கே ஒரு லைட்டு, இன்னும் ஒரு லைட் இங்கே ஒரு லைட் இங்கே இருக்குது. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் நம்ம அப்பா கிட்ட பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒத்துக்கிறாரான்னு பார்ப்போம். அப்பா, இன்னொரு வாட்டி செக் பண்ணுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு தெர்மோமீட்டர் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ட்ரை பண்ணுறீங்களா? அதை சரி. ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக இருக்கணும். 37.0 செல்சியஸ். கொஞ்சம் தான் ஏறி இருக்கு. பட் நீ கவலைப்பட வேணாம். ஸ்கூலுக்கு போ. எனக்கு இன்னும் சூடு வேணும். வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் நான் தட்ட போகிறேன். இன்னுமா நம்ம அப்பா ஒத்துக்கலை? ஓகே, இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் நம்மளை தட்ட சொல்கிறாங்க. ஓகே, நம்ம போய் தட்டுவோம். லைட் எங்கே இருக்குது? லைட்டு இங்கே ஒரு லைட் இருக்குது. ஓகே, நம்ம அப்பா பார்க்குறாரு. உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா லைட் தட்ட வந்தேன். ஓகே, இங்கே ஒரு லைட் தட்டியாச்சு. அடுத்து இங்கே ஒரு இங்கே வச்சாச்சு. ஓகே, இன்னும் என்ன பண்ணுற? போய் ரெடி ஆகும். போய் ரெடி ஆகிடப்பா. ஓகே, 2 பண்ணியாச்சு. இன்னும் 7 இது பாத்ரூம் லைட் இருக்கா? லைட்டு பாத்ரூமில் கன்ஃபார்ம் லைட் இருக்கும். சொன்னேன்ல, இங்கே ஒரு லைட்டு, இங்கே டாய்லெட் சிட்டா? இல்லை, இப்போ நான் ரொம்ப வேலையில் இருக்கேன். நம்ம அப்புறமா சிட் பண்ணிக்கலாம். ரப்பர் டக் கிராப்? இல்லை வேணாம். ஓகே, இப்போ வேறு லைட்டு இங்கே ஒரு லைட்டு. ஓகே, 4 எடுத்தாச்சு. 4 லைட் ஆன் பண்ணிட்டோம். இன்னும் இங்கே இருக்குது. இங்கே ஒரு லைட்டு ஆன். இங்கே இந்த ரூமில் கண்டிப்பாக லைட் இருக்கா பார்ப்போம். லைட்டு இங்கே ஒரு லைட்டு.
இன்னும் நமக்கு ரெண்டு லைட் மட்டும் இருந்தால் போதும், நம்ம டெம்பரேச்சர் ஏறிடும். ஸோ லைட்டு தேடுவோம். என் ரூமில் எல்லா லைட்டும் ஆன், நம்ம ரூமில் லைட் ஆனில் இருக்குது. வேறு எந்த ரூமில்? அப்பா ரூமில் பார்ப்போம். அப்பா ரூமில் ஓகே இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். அப்பா, இப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ வந்து என் உடல் ரொம்ப மோசமாக ஆகுது. 37.7 செல்சியஸ். நீ நல்லதா இருக்க. போய் பாலை பசியார சாப்பிட்டுட்டு போய் குழி. ஓகே ஓகே, அது நல்ல ஐடியாப்பா. நல்ல ஐடியா தான். ஓகே, இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா வந்து ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டேக் அ பாத். ஓகே, இப்போ நம்மளை வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு குளிக்க சொல்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் தெரியல அவன் என்ன பிளான் பண்ணுறான்னு. பட் இப்போ நம்மளை ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டேக் அ பேத். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு குளிப்போம். பிரேக்ஃபாஸ்ட் எங்கே தெரியல, நம்ம ஃபஸ்ட் குளிச்சிடுவோம். எங்கே குளிக்கிறது? இங்கே ரப்பர் கிராப்னு காட்டுது. கிராப் பண்ணிட்டோம். ஓகே பேட்டை ஃபில் பண்ணியாச்சு. குளிப்போம். அப்படி குளிக்கணும்னு இருக்குது. எஸ், +2 செல்சியஸ் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். பிரேக்ஃபாஸ்ட் இது ஒரு எம்டி. ஓகே, இப்போ நம்ம சாக்லேட் குடிக்க போகிறோம். இப்போ வந்து சாக்லேட்டை ஹீட்டப் பண்ண போகிறோம். சீக்கிரம் ஹீட்டப் ஆகு. கமான் சீக்கிரம். 3, 2, 1. ஓகே, இப்போ சாக்லேட் கிராப் பண்ணிவிட்டு குடிக்கணுமா? எஸ், இப்போ நம்ம குடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம ஃபாதர்கிட்ட சொல்லுவோம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லணுமா? ஓகே அப்பா, எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வேணும். மறுபடியும் என் டெம்பரேச்சரை செக் பண்ணுறீங்களா? நம்ம அப்பா செம்ம கோவமாக இருக்கார். இந்த வாட்டி எப்படி பார்ப்போம் இந்த செல்சியஸ்னு. 40.2 செல்சியஸ். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஸ்கூலுக்கு போய் உன் சட்டையை உன் பெட்ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோ. சரிப்பா, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ நம்மளை போய் நம்ம துணியை மாற்றிக்க சொல்கிறாங்க. துணி எங்கள் க்ளோசெட் ஓப்பன். வின்டர் அட்டையர். ஓகே போடுவோம். 0.5 செல்சியஸ்ஸு. ஓகே, இப்போ போய் நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். அப்பா என்ன வரமாட்டேங்குதா? கடவுளே என்னாச்சு? இல்லைங்க, கோ டெல் ஃபாதர் யோஸ். இருங்க என்னாச்சுன்னு பார்த்து நம்ம எப்படி உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து எதுலேருந்து வந்தோன்னா வந்து அந்த நம்ம அப்பா க்ளோத் மாற்ற சொன்னார்ல. ஸோ இப்போ வந்து நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து அவங்க அப்பா இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து அப்பா உண்மையாகவே என்னை நம்புங்க. எனக்கு தெரியும் உன் டெம்பரேச்சர் தானே. ஓகே, செக் பண்ணுறாரு. இந்த வாட்டி எவ்வளோ தெரியலையே. 40.7 செல்சியஸ். பாரு, நீ ஒன்றும் சிக்காயில். உனக்கு ஒன்றும் உடம்பெல்லாம் ஒன்றும் சரியா, உனக்கு ஒன்றும் காய்ச்சல்லாம் ஒன்றும் அடிக்கலை. கடவுளே, நான் நினச்சதை விட இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் நிறையா சூடுபடுத்துன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லா கண்ணாடியும் மூடணும். அதுக்கப்புறம் அந்த ஹீட்டிங்கை ஆன் பண்ணணும். ஓகே, ஒரு கதவு முடியாச்சு. நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது. ஹீட்டிங்னா இதான் ஹீட்டரு. ஸோ இதுதான் வந்து ஹீட்டரு. ஸோ ஓகே, இங்கே ஒரு ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஹீட்டர். இங்கே ஜன்னல் இருக்குது. இங்கே ஜன்னல் இல்லை. இங்கே 3 ஜன்னல். 1, 2, 3. ஓகே, இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஹீட்டர். கராச்சியில் ஒரு ஹீட்டர் பார்த்தோம்ல, அங்கே பார்ப்போம். கராச்சியில் ஹீட்டர் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹீட்டர் இல்லை போல். அப்படியே நம்ம சுற்றி பார்ப்போம். இது என்ன வெயர் மெஷின் மேட் பை ஃபாதர். இல்லை வேணாம், அதுக்கப்புறம் ஏதோ ஆயிரப்போகுது. இங்கே வந்து நம்மளை போட்டிருக்கு மை சைல்ட். நான் வந்து இது நான் கடைசியில் வந்து இந்த மெஷினை வேலை செய்கிறதுக்கு இப்போ இதை தொடாத, இல்லைனா இதுதான் உன் வாழ்க்கை கடைசி தடவை. ஐயோ, அப்படின்னா வேணாப்பா, நம்ம போயிடுவோம். ஓகே, இப்போ வந்து கண்ணாடி சாத்தியாச்சு. ஓகே, இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. இப்போ வந்து ஹீட்டர். இந்த ஹீட்டர் அப்பா ரூம் லைட்டர் இருக்கா? அப்பா ரூம் லைட்டர் அங்கே இருக்குது.
ஓகே, இதை ஆன் பண்ணு. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேசுவோம். அப்பா, நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி என்னோடய டெம்பரேச்சர் செக் பண்ணுறீங்களா? ஓகே, செக் பண்ணுறாரு. இந்த வாட்டி கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். 46.7 செல்சியஸ். நீ நல்லா தான் இருக்க. இப்போ நீ கடைசியில் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ட. ஸோ சீக்கிரப்போ, இல்லைனா நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவ. இன்னும் பத்தலையா? இன்னும் ஒரே ஒரு வழி தான் இருக்குது நான் ஸ்கூலை ஸ்கிப் பண்ணுறதுக்கு. என்ன வழி? டர்ன் ஆன் த ஸ்டவ் அண்ட் எவ்ரி ஃபவுச்சேட் வித் ஹாட் வாட்டர். ஸ்டவ் ஆன் பண்ணு. அப்புறம் வந்து ரிமூவ் எவ்ரி ஃபவுச்சேட் வித் ஹாட் வாட்டர்னு போட்டிருக்கு. எனக்கு அது என்ன மீனிங் தெரியல. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஓ, ஃபவுச்சர்னா இதாக போல. ஓ, அந்த பைப்பு தண்ணி ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது இங்கே ஃபவுச்சர் இருக்குது. இதை ஆன் பண்ணு. இங்கே டாய்லெட் சீட்டு பிடட்டு இதை ஆன் பண்ணிக்கிறதுக்கலாம். இன்னும் ஒரு ஓகே, முடிச்சாச்சு. இப்போ வந்து கோ டெல் ஃபாதர் யோசிக். ஓகே அப்பா, என்ன இருக்கியா? நான் நினச்சி நீ ஆல்ரெடி கிளம்பி இருப்பேன்னு. நல்லா தானே, எல்லாமே நல்லா தானே இருக்குப்பா. நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் எல்லாமே நல்லா தானே இருக்குப்பா. நீங்கள் ஒரு மாதிரி வேறு மாதிரி நடந்துக்கிறீங்க. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், என்னவா இருந்தாலும். ஓகே, மறுபடியும் டெம்பரேச்சர் இந்த வாட்டி கரெக்டாக இருக்கணும். 52.7 செல்சியஸ். நீ நல்லா தான் இருக்க. இப்போ போ. என்ன நேரம் இது? வேற என்ன நான் பண்ணுறது? எனக்கு தெரியும், அந்த ஃபயர் பிளேஸ். இப்போ வந்து நம்மளோட ஹோம்ஒர்க்கை வந்து ஃபயர் பிளேஸால் எரிக்க வேண்டும். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி புக் ரே பண்ணு. பாருங்கள், இன்றைக்கி ஹோம்ஒர்க்கே இவ்வளோ ஹெவியாக இருக்குண்ணா. இங்கே பாருங்கள் நம்ம மூஞ்சி எப்படி ஆச்சுன்னு. இதுக்கான பாடமே எவ்வளோ ஹெவின்னு பாருங்கள். டுடே ஹோம்ஒர்க் ஆர்ட் புக். ஓகே, நம்ம டுடே ஹோம்ஒர்க்கை எரிச்சிட வேண்டியதான். பர்ன் ஹோம்ஒர்க். இது ஆர்ட் புக்கு ரீட்டா வேணாம், நம்ம அப்புறமா ரீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் மறுபடியும் ஃபாதர்கிட்ட நம்ம சிக்குன்னு சொல்லுவோம். ஓகே, மறுபடியும் நம்ம டேட் செக் பண்ணுறாரு. இங்கே கரெக்டாக இருக்கணும். 57.7 செல்சியஸ். உன்கிட்ட எந்த விதமான பிரச்சனையோ இல்லை. அவ்வளவுதானா? எல்லாமே இப்போ சீரியஸாக போகுது. இப்போ வந்து புட்ட ஃபோர்க் இன் மைக்ரோவேவ். ஒரு முள்ளு கரண்டியை வந்து மைக்ரோவேவில் போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், பின்குறிப்பு போட்டிருக்காங்க, டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். அதாங்க உங்களுக்கு சொல்கிறேன், டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஓகே, இப்போ மைக்ரோவேவில் ஃபோர்க் போடணும். இப்போ நான் ஃபோர்க்கு எங்கே இங்கே இருக்குது, ஃபோர்க் கிராப். அவங்களே வந்து டோன்ட் ட்ரை திஸ் ஹோம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் எவ்வளோ கடினமாக இருக்கும் பாருங்கள். 8 ஸ்டவ்வே அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. ஓகே, இப்போ நம்ம போய் நம்ம அப்பா கிட்ட நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். மறுபடியும் நம்ம அப்பா செக் பண்ணுறாரு. கரெக்டாக இருக்கணும், இந்த வாட்டி கரெக்டாக இருக்கணும். 67.7 செல்சியஸ். நீ உனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு இன்னும் சூடு வேணும். கார் எரிக்கணும். ஐயோ, கார் இங்கே இவன் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதுக்கு இவங்க அப்பாவோட காரையே எரிக்கிறான். ஓகே, கேஸ் கிராப்பு கார் போர் கேஸோலின்னு. கடவுளே போட்டுரு. எஸ். ஓகே, லைட்டாக பண்ணியாச்சு. குசு விட்டான். அவளோட குசுவில் அப்படியே காடியே எரியுது. ஓகே, எரியுது. காடியே வெடித்து விட்டது. ஐயோ, இப்போ மறுபடியும் 30 செல்சியஸ் ஏறிடுச்சு. இப்போ நம்ம அப்பா கிட்ட நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும். இப்போ பேசும் அப்பா கிட்ட. அப்பா, மறுபடியும் செக் பண்ணுங்க. இந்த வாட்டியாவது கரெக்டாக இருக்கணும். 97.7 செல்சியஸ். நீ இப்போ ஸ்கூலுக்கு போ. burn the trees surrounding. நம்ம இப்போ வந்து என்ன சொல்கிறேன், நம்மளுடைய கார்டனில் இருக்கிற மரத்தை எல்லாம் எரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, போவோம். இன்னும் வயசில் இது ஆன் பண்ணலாமா? வேணாம். ஓகே, நம்ம கார்டனில் இருக்கிற மரத்தை எரிக்கணும்னா ஓகே, டெரிஃபிக் ட்ரீ டச்சு சரி சொல்லுவோம். ஓகே, என்ன நடக்குது?
ஓகே ஓகே. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க எல்லா பருப்பும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போய் அப்பா கிட்ட சொல்லுவோம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஓகே, இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக நம்ம அப்பா கரெக்டானு சொல்லணும். மறுபடியும் செக் பண்ணுங்க, இந்த வாட்டியாவது கரெக்டாக இருக்கணும். கமான் 197.7 செல்சியஸ். ஒன்றுமே இல்லை. ஐயோ, நம்ம அப்பாவோட முகத்தில் எரியுது. நல்ல வேலை. ஃபில்டர் பூல் வித் லாவாவா? ஐயோ, இவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போன மாதிரி இருக்கே. சரி பரவாயில்ல, நம்ம போவோம். கமான் நம்ம பூலை வந்து லாவாவால் மூழ்க வைக்கணுமா? எப்படியே நாட் ஃபார் லாங் இப்போ நமக்கு ஏறணும். லாவா கொடுக்க கடவுளே. மல்டி இக்னேத்தியஸு நெருப்பின் என்னமோ சொல்கிறான். புரிஞ்சிச்சு. நெருப்பின் அரக்கனே, நான் உன்கிட்ட வேண்டுறேன். எனக்கு உன்னோட சக்தி வேணும். என்னோட ப்ரேயரை நீ கேளு அப்படின்னு சொல்கிறான். அவன் கேட்டோன்னே அரக்கன் வந்துட்டான். ஓகே சரி. ஓகே. ஓ நோபல் இக்னாத்தியஸு, நான் வந்து இம்ப்ளோர் டு கிராண்ட் மை அம்பிள் பூல் வித் ஈஃப் ஆஃப் 1000 ஸ்டார்ட். இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, எப்படி ஒரு 1000 சூரியனுக்கு 1000 சூரியன் எப்படி வந்து நமக்கு வந்து எரிச்சல் கொடுக்குதோ, ரொம்ப சூடு ஆகுதோ, அந்த அளவுக்கு சூடாகணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் என்ன தயவு செஞ்சு என் பூல், என்னோடய ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக லாவாவாக பண்ண வைங்க. சரி பண்ணுற ப்ரோ. பண்ணுறாரு. ஓஹோ, நம்ம ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே லாவாவாக ஆயிடுச்சு. சரி பாய். ஓ மை காட், போயிட்டாரு. 825 செல்சியஸ் ஏறிடுச்சு. அப்புறம் போய் அப்பா கிட்ட சொல்லணும் நமக்கு வந்து இது உடம்பு சரியில்லைன்னு. நம்ம காடி எரிஞ்சிருச்சு, எல்லாமே எரிஞ்சிருச்சு. இப்பயாவது ஒத்துக்கிறாரான்னு பார்ப்போம். மறுபடியும் செக் பண்ணுங்கப்பா. இந்த வாட்டி கரெக்டாக இருக்கணும். 1022.7 செல்சியஸ். கடவுளே, இது அதிகமான ஃபீவர். அப்படியாப்பா? இல்லை, நான் தப்பாக படிச்சுட்டேன். நீ நல்லதாக இருக்க நிஜமாவே. என்ன சொல்கிறதுனே தெரியலையே. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ நான் எப்படி என் டெம்பரேச்சரை என்னால் யோசிக்க முடியல. அடுத்து நான் எப்படி என் டெம்பரேச்சர் ஏற்ற போகிறேன்னு. ஒருவேளை டிவி ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஃபைன் சம்திங் ஹெல்ப்ஃபுல் ஆன் டிவி. ஓகே, டிவியில் எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக பார்க்கணுமா? டிவியில் என்ன ஹெல்ப்ஃபுல்லு? ரிமோட்டு இது அங்கே எது காட்டுனுச்சு. டயல் நம்பர். அதுக்கு முன்னாடி இங்கே ரிமோட் ஓட் பண்ணு. நீடு குறைவான சூடு உங்களுக்கு வேணுமா? இல்லை, நமக்கு இன்னும் ஹீட் வேணும். சேஞ்ச் சேனல். உங்களை பார்க்குறது ரொம்ப நன்றி. ரொம்ப சூடாக இருக்கீங்களா? ஐஸை பாருங்கள். ஐஸா? இது ஐஸ் விளம்பரம். வேறு சேனல் ரிமோட் பண்ணு. உங்கள் வீடு ஃபயரில் இருக்கா? ஒரே ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுங்க. இது வேலை. மறுபடியும் சேஞ்ச் பண்ணு. உங்கள் ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா? இது ஒன்றும் அவ்வளோ லேட் இல்லை. இது ஸ்கூலுக்கு போயிடும். உங்களுக்கு நீங்கள் வந்து எங்கள் அப்பா கன்ஃபியூஸ் பண்ணுமா? உங்களுக்கு ஃபீவர் மாதிரி நடிச்சு அந்த மாதிரி பண்ணுறது. எஸ் கமான். அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ஒரு டிராகரை ஹையர் பண்ணுங்கள். ஓகே, 321456 இதுதான். 321456 321456. ஓகே, கால். ஓகே, இப்போ நம்ம கால் பண்ணிட்டோம். கடவுளே, என்ன அப்புறம் அந்த சின்ன பூனை ஒரு பசுமாடை கண்டுபிடிச்சிது. எனக்கு ஒரு கால் வருது. ஓகே பசங்களா, மிஸ்டர் டிராகன் வந்து ஒரு இம்பார்ட்டான மிஸ்டர் டிராகனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது பண்ணுறதுக்கு. அந்த வேலை முடிஞ்சதும் நம்ம புக்கை மறுபடியும் படிக்க ஆரம்பிப்போம். இப்போ என் பேக்கில் உட்காந்துக்கவங்க இந்த வேலையை நம்ம ஒன்றா செய்ய போகிறோம். ஓகே, இப்போ என்ன நடக்க போது தெரியலையே. ஜெயகன் வந்துருச்சு. இப்போ ஜெயகன் நெருப்பு குழம்பு வச்சு கக்குமா. சரி பசங்களா, இந்த லிட்டலான ஸ்டோரி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏறி நெருப்பு குழம்பு.
ஓ வா வந்துருச்சு. நெருப்பு நெருப்பு, எல்லா இடத்துலையும் நெருப்பு. கூரையில், வாசலில் எல்லாமே முடிஞ்சு. இப்போ சொல்லுது வேலை முடிஞ்சு. சரி, இப்போ நம்ம மறுபடியும் நம்ம டே கேருக்கு போய் அந்த புக்கை படிக்க ஆரம்பிப்போம். பாய் டிராகன். 2000 செல்சியஸ், வீடு நெருப்புல ஆகுது. அப்பா வாங்கப்பாவா, மறுபடியும் செக் பண்ணுங்கப்பா. 3022.7 செல்சியஸ். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அங்கே பாருங்க, பின்னாடி கட்டெல்லாம் உழுவுது. சரி, எனக்கு இது பண்ணணும்னு ஒன்றும் விருப்பம் இல்லை. என்ன பண்ண போகிறான்? பட் நீங்கள் எனக்கு எந்த வாய்ப்பு கொடுக்கலப்பா. என்ன புல் த சன் க்ளோசர் வித் ரோப்பா? அட கடவுளே, என்ன பண்ணுறான்னு தெரியலையே. ஓகே, இப்போ நம்ம இழுக்கணுமா? ஸோ இதுதான் இப்போ இங்கே வரணும். இது அப்பா, நீ தான் இப்போ என்னை இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஐயோ, பண்ணி தான் ஆகணுமா? எனக்கு மை காட், என்ன நடக்க போது தெரியலையே. எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். என்னது? ஏதோ மாற்ற முடியாது அதில். ஓகே, எனக்கு வேணாம். எனக்கு போகணும். கோட்டு என்னது? எனக்கு போக, அவனுக்கு எங்கேயும் போக பிடிக்கலையே. எங்கே? கண்டிப்பாக ஸ்கூல் தான் சொல்லுவான். பள்ளிக்கு. இடமே ஒரு மாதிரி ஆச்சு. மைகோட், என்ன இடமே ஒரு மாதிரி மங்களாச்சு. 55 புள்ளி என்னமோ வந்துச்சு. நம்ம பூமியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பா, என் டெம்பரேச்சர் என்னப்பா? ஓகே, இப்போ அப்பா என்ன சொல்கிறாரு பார்ப்போம். 805.22.7 செல்சியஸ். ஒரு பையன், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக. உனக்கு மைல்டு ஃபீவர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ வீட்லேயே ஸ்டே பண்ணு. சரிப்பா. எஸ் எஸ், குட் எண்டிங். ஓகே, இப்போ கடைசியில் வந்து நம்ம வந்து நிறைய ஹீட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஃபீவர் இருக்குன்னு சொல்லிட்டோம். பட் என்னன்னா, பூமி வந்து அந்த நெருப்பு குழம்புல பட்டு பூமியே அழிச்சு போச்சு. ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குட் எண்டிங். பக்கத்தில் வந்து ஒரு கேள்விக்குறி போட்டுட்டு, வெல் அட்லீஸ்ட் நம்ம சொல்கிறோம், நல்லவேளை நீ வந்து போகாமல் இருந்திருக்கல ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்னு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வந்து யூடியூப் சேனலில். அதுக்கப்புறம் என்னோடய டிக்டாக் ஐடி வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் என் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கேமிங்கில் சந்திப்போம். அடுத்து உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன கேம் போடுறதுன்னு சொல்லுங்கள். அந்த கேமை நம்ம போடலாம். ஓகே, அடுத்த கேமிங்கில் சந்திப்போம். பாய்.